இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ வந்து குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பூரி ரொம்ப சாஃப்டா கொஞ்சம் வித்தியாசமா நல்ல சுவையா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது முற்றிலுமே வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி பூரியை நீங்க செஞ்சு வச்ச பிறகும் ரொம்ப நேரம் உப்புலாவே இருக்கும். மேல நல்லா முறுமுறுன்னு அழுத்தும் போது நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 6 பல்லு அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 3ல இருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த சைஸ் உள்ள இஞ்சி ஒரு 3ல இருந்து 4 துண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ முதல்ல இதெல்லாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். அடுத்ததா இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு 4 அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இதை இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த உருளைக்கிழங்குனுடைய அந்த சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கவே கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா பூரி உப்பி வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன ஓட்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பூரி வந்து உப்பெல்லாம் இருக்காது. என்ன ஆயிடும், அந்த இடத்துல காத்து போயிட்டு சப்பையான மாதிரி ஆயிடும். அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டித்தன்மை இல்லாம கரெக்டா பாத்துக்குங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குங்க. இப்ப இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள்லையும் அந்த காம்புகள் இல்லாம வெறும் இலைகள் மட்டும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. அந்த காம்புகள் இருந்தாலும் பூரி உப்பி வரும்போது ஓட்ட போட்டுக்கும். அது கொஞ்சம் பாத்துங்க. அதுக்கு அடுத்துதான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ், அதாவது காய்ந்த மிளகாவை மிக்சியில வந்து ஒரு தடவை அடிச்சுட்டு சேர்த்திருக்கேன். அடுத்ததான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. பார்த்துக்குங்க. எப்பவுமே மாவு வந்து ரொம்ப இலகுன மாதிரி இருக்கக்கூடாது. இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா பூரி வந்து எண்ணெய் குடிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் ரொம்ப திக்காவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து ஒரு முறை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப அழுத்தி விட்டு பிசையணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அடுத்துதான் சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்துதான் கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி திரட்டிக்க வேண்டியதான். எப்பவுமே நீங்க பூரிக்கு மாவு விரிக்கும் போது பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் குண்டா விட்டுட்டு ஓரங்கள்ல கொஞ்சம் மெலுசா உருட்டுங்க. நடுவுல கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருந்தாதான் பூரி வந்து நல்லா மேலெழும்பி நல்லா உப்பி வரும். அந்த மாதிரி பூரி உப்பி வந்தாலும் லாங் லாஸ்டிங், அதாவது ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த பூரி உப்பலாவே இருக்கும். அதாவது எண்ணெய் சட்டில இருந்து எடுத்த பிறகும் ரொம்ப நேரம் பூரி உப்பலாவே இருக்கும். அதனால எப்பவுமே நடுவுல வந்து மெலுசா உருட்டாம நடுவுல கொஞ்சம் திக்காவும் ஓரங்கள்ல மெலுசாவும் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இதுதான் மெயினான ஒரு டிப்ஸ். இதை கண்டிப்பா நீங்க எந்த விதமான பூரி செஞ்சாலும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க நான் வந்து இந்த மாதிரி விரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்துதான் இதை வந்து நம்ம எண்ணெய் சட்டியில போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். ஃப்ளேமும் நல்லா ஹைல இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு பூரி போட்ட உடனே நல்லா மேல எழும்பி வரும். பூரி சேர்த்த உடனே லைட்டா மேல அப்படியே லைட்டா அமுத்தி விட்டுட்டு லைட்டா எண்ணெயை தெரிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு முறை திருப்பி விட்டுங்க. அவ்வளவுதான். நல்ல உப்புலான பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் இன்னொரு பூரியும் போட்டு காமிக்கிறேன். நல்லா சூப்பரா அழகா மேல எழும்பி வரும். அது மாதிரி பூரி வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும். சிவந்து வந்தாதான் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பூரியினுடைய டேஸ்ட் வந்து சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான நல்ல டேஸ்டியான வித்தியாசமான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் சட்னி மட்டுமே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா சாம்பார் கூட தொட்டு சாப்பிடலாம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. சிம்பிளா தேங்காய் சட்னியோட அருமையா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம Facebook பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. Thank you. It's sponsored by Bimoto mobile app.